ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஓகேங்களா, இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாம்சங் நான் இன்வெர்ட்டருக்கு உண்டான பிசிபி. ஓகேங்களா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டில் ஆஃப் பண்ணாலும் இல்லை ஆன் பண்ணாலும் சுவிட்ச் போட்டோன்னே எனக்கு ஃபேன் மோட்டர் ஓடுதுங்க அப்படின்ற போல் சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணுறோம் பாருங்கள், போட்ட உடனே வந்து ஃபேன் மோட்டர் டேரெக்டாக ஓடிட்டுருக்கு. பட் ஆனால் நான் டிஸ்பிளே என்ன இல்லை ஆகல. ஓகேங்களா, நான் இப்போ தான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஆஃப் பண்ணிட்டேன், அப்பயும் ஓடிட்டுருக்கு. ஆன் பண்ணாலுமே எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸுமே இல்லை, டேரெக்டாக ஓடிட்டுருக்கு. சரிங்களா, லைக் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு ரிலே வந்து டேரெக்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும், NONC அந்த மாதிரி. ஓகேங்களா, அந்த ஒரு இதில் வந்து ஓடிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட் ரிலே வந்து யூஸ் பண்ணி தான் இந்த ஃபேன் மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணால் டேரெக்டாக ஆஃப் ஆகிடுது பார்த்திங்களா. அகைன் சுவிட்ச் போடுறேன், டேரெக்டாக ஆன் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டு. இது எப்படி ஃபால்ட் வந்து சார்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். எப்போவுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேலை பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஃபேன் மோட்டர் ஜிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபீட்பேக் ஜிக்கையும் மெயின் மோட்டருக்கு உண்டான இது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபேன் மோட்டர் கிளிப்பு. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த SSDன்னு சொல்லிட்டு ஒரு சாலிட் ஸ்டேட் ரிலே போட்டிருப்பாங்க. பார்த்தாலே தெரியும். அது பாருங்கள், இது வந்து ஃபேஸ் இங்கே ஓல்டாக நிற்கும். இங்கே வர ப்ளஸ் மைனஸ் 12 வோல்ட்டோட ஃபீட்பேக்கை வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணிக்கும். எந்த அளவுக்கு வந்து வோல்டேஜை கொடுக்கணும், கம்மி பண்ணணுன்றதை இது முடிவு பண்ணிக்கும். சரிங்களா, இது நான் அப்புறம் கண்டினியூட்டியில் போட்டிருக்கேன். மீட்டரில் மீட்டர் தெரியுதுங்களா, அது பாருங்கள், கண்டினியூட்டியில் போட்டிருக்கேன். அது பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாலிட் ஸ்டேட் ரிலே நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு வந்து ஷார்ட்டு காட்டுது, 278 ohms காட்டுது. இப்போ நான் வேறு போர்டு வந்து உங்களுக்கு சாம்பிள் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா சாம்சங் தான், இது வேறு மாடலு. ஓகேங்களா, இதுக்கு அடுத்த மாடல் இது. இதுலேயும் பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட் ரிலே போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா. இது பாருங்கள், இதுதான் அந்த ரிலே, இதுதான் அந்த பின்னுக்கு வரும், சென்டர் பின்னுக்கு. நான் இதில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்த மாதிரி இதில் பாருங்கள், இதுலேயும் அந்த நம்ம AC வோல்ட் பின்னில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே எனக்கு ஷார்ட்டாகவும் காட்டல, ஓப்பனாக காட்டல, எந்த வேல்யூமே காட்டல. ஓகேங்களா, அப்போது இந்த சாலிட் ஸ்டேட் ரிலே மட்டும் நம்ம மாற்றினாலே இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஷார்ட் அவுட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ மாற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஜனவரியிலேருந்து ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் போடலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது எப்படின்னா இப்போதைக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நமக்கு ஆப்ஷன் வந்து அமையலை கரெக்டாக. யாருக்குன்னா கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். நம்ம அண்ணன் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்கார் சென்னையில், நான் அவர்கிட்ட வேணால் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி பண்ணலான்னு இருக்கேன்னா, என்னுடைய ஐடியா எப்படின்னா, பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காம்போனண்ட்டை வச்சு ஒன்றுன்னா ஒரு நாள் டெய்லியும் முடியலனா கூட வீக்லி ஒன்ஸு, அதான் ஜனவரிலேருந்து பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கெல்லாம் செட்டப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் வந்து இது சேனலில் ஸ்டார்டிங்கில் நல்லா வீடியோ வந்தது இப்போ வரலையன்ற ஃபீல் பண்ண வேணாம், கண்டிப்பாக வரும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ப்ளஸ் இருக்குது, மைனஸ் எதுவும் இருக்காது, கண்டிப்பாக 100%. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த சாலிட் ஸ்டேட் ரிலே. பார்த்தீங்களா, AQ தெரியுதுங்களா உங்களுக்கு, பாருங்கள், AQG222212. சரிங்களா, அவுட்புட் பாருங்கள், 220 வோல்ட்டு, 2 amps, இன்புட் வந்து 12 வோல்ட். ஓகேங்களா, இதை மாற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். இதையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலாம். கண்டிப்பாக சால்ட்ரிங் பண்ணும்போது பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் சால்ட்ரிங் உங்களுக்கு ட்ரை சால்ட்ரிங் ஆகாது. சரிங்களா, நீங்கள் காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ணும்போது கூட நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியோட திரும்பி நீங்கள் காம்போனண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். சரிங்களா, நேற்று கொஞ்சம் நைட் வேலை பார்த்தோம், அதனால் வந்து இப்போ கொஞ்சம் இது ஒன்று அர்ஜென்ட் போர்டுன்னு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதனால் இப்போ எதுவும் வேலை கம்மி தான், இப்போ பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஒரு வீடியோ மட்டும் போடுவோமே அப்படின்றதுனால தான். காரணம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. டெய்லியுமே வீடியோ போடணும் எனக்கும் ஆசை தான், பட் நான் ஒரு ஆளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, கூடிய விரைவில் எல்லாம் மாறும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும்
கண்டிப்பாக நம்ம சேனலில் மேலும் மேலும் வீடியோஸை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு புதுசாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் உங்களுக்கு இது வரமாட்டேங்குது. சரிங்களா? நான் இதை ஆடக்கூடாதுன்றதுனால பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. நைஃப் வச்சு நம்ம லைட்டாக கட் பண்ணிடலாம். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இது நமக்கு போனது. அதே மாதிரி நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்றதையும் நம்ம வீடியோ ரெகுலர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாமே நம்ம பண்ணலாம், ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதேமாதிரி சால்ட்ரிங் பண்ணும்போதும் சரி, நீங்கள் எந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணாலுமே அந்த இடம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பபுள் மாதிரி போயிட்டு இந்த சால்ட்ரிங் லெட் ஒட்டிக்கும். நீங்கள் தெரியாமல் பார்க்காம ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு திரும்பி வேறு கம்ப்ளைண்ட் உருவாயிடும். ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். எனக்குன்னு தெரியாது, எல்லா வோல்டேஜும் வரும், திடீர்னு எங்கன்னா ஒரு இடத்துல ட்ராப் ஆகும், அப்படி தான் வரும் கம்ப்ளைண்ட். சரிங்களா? நான் இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 500 + 600 சப்ஸ்கிரைபர் மேலே தான் இருக்காங்க இது வரைக்கும் நம்மக்கிட்ட. வீடியோஸை பார்த்து பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆர்வம் இருந்து தேடுதல் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சு அவங்க எதனா பயனடைவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு பக்காவாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் மஸ்ட்டு. நான் எதுக்கு இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா, என்னோடய அனுபவத்தில் நான் தான் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நிறைய இந்த சால்ட்ரிங் இதில் தான் விட்டுருவேன். நான் நிறைய ஐபிஎம்லாம் மாற்றும்போது கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சால்ட்ரிங்கில் தான் வந்து ஒரு எதனா ஒரு பின்னு கனெக்ட் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வரும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மோட்டர் ரன் ஆகலை. டிஸ்பிளே பாருங்கள், டிஸ்பிளேயில் வந்து லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஓடுது. ஓகேங்களா? அதேமாதிரி இது டிஸ்பிளேயில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால தான் இது வரமாட்டேங்குது. டிஸ்பிளே உங்களுக்கு எல்இடி வரல, அதையும் நம்ம என்னன்னு செக் பண்ணலாம். அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்புட் சப்ளை நியூட்ரல், அவுட்புட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். இது போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம போனதை வந்து கிராஸ் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஏன்னா தெரியாமல் இருந்ததுன்னா இதையே நம்ம எப்போனா அர்ஜென்ட்டில் மாற்றுவோம். ஓகே, டிஸ்பிளே எப்படி இருக்கு பாருங்கள். டஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணணும்.
டிஸ்பிளே வராமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மாடலே கிடையாது. பட் ஆனால் இது கஸ்டமரே ஆப்ஷனுக்கு இதை போட்டு வச்சுருக்காரு. இது வந்து எல்இடி மாடல் தான் வரும் இந்த மாடலில், சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு 7 செக்மெண்ட் எல்இடிக்கு வோல்ட் வராததுனால ஆன் ஆகலை. ஓகேங்களா? சென்சார் வோல்டேஜை நம்ம செக் பண்ணுவோம். 2.7 0.6. அவுட்புட் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. பல்பு பார்த்தீங்களா? அவுட்புட் பல்பு அவுட்புட்டும் நமக்கு வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ். ஆஃப் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகும் பாருங்கள். எல்இடி ஆன் ஆகுது தெரியுதுங்களா? அது ஒரு பாருங்கள், எல்இடி எரியுது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆஃப் பண்ண பாருங்கள். ஃபேன் மோட்டர் ஸ்டாப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஆன் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.